என்னடா மறுபடியும் தமிழ் தாழ்வாயத்தை 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க. நீ பேச மாட்டியா? நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் மினிஸ்டர் தான் பேசுவார். நான் இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் அதான் அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கே ரெக்வஸ்ட் பண்ணேன் சார். என்னடா ரெக்வஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு? ஆமாண்டா, சத்தியமாக ரெக்வஸ்ட் தான் பண்ணார். நம்பலையா? நம்மளாம் போய் மைக் எடுத்து கேட்க சொன்னார்ல, கேட்டு வாங்க. இது நாங்கள் போய் கவர்னர்கிட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்ணாரான்னு கேட்கணுமா? ஆமாம், நீங்கள் தான் நம்ப மாட்டீங்களே. அவர் ரெக்வஸ்ட் பண்ணாரு அவங்க பெருந்தன்மையை ஏற்றுப்பாங்கன்னு. அவங்க ஏற்றுக்கவே இல்லை, அவங்களுக்கு பெருந்தன்மையே இல்லை. அதுக்கு அதான் நாங்கள் பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டோம். எங்களுக்கு பெருந்தன்மை ரொம்ப முக்கியம்பா. என்னடா விட்டு கொடுத்துட்டேன்றீங்க? அப்போ பிஎம்சி திட்டம், புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை திட்டம்லாம் வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? நான் இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கே ரெக்வஸ்ட் பண்ணேன் சார். என்னடா இதுக்கு ரெக்வஸ்ட் தானா? ஆமாம், ஒரு மினிஸ்டர் என்ன பண்ண முடியும்? ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். அது அவங்க பெருந்தன்மையை ஏற்றுக்கினா உண்டு, ஏற்றுக்கலனா நாங்கள் பெருந்தன்மையை விட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு பெருந்தன்மை தான்ப்பா முக்கியம். அட பாவிகளா, கவர்னரை ஓட விட்ட ஊரில் ரெக்வஸ்ட்டு பெருந்தன்மை விட்டு கொடுத்துட்டேன்றீங்க. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டுப்பா, பெருந்தன்மையாக பண்ணுறீங்களா? சொல்லுப்பா. தயவுசெய்து என்னை நாடு கடத்திடுங்கடா, அவங்களோட வாழ முடியலடா.